இந்த டைமரோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைமர் இருந்தது அண்ட் ஒரு மேனுவல் இந்த டைமரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த கிளிப்ஸ் எதுக்குன்னா மேட்டில் போட்டு நம்ம வந்து இந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி அந்த மேட்டில் வந்து இதை லாக் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த கேபிள் வந்து நான் தனியாக வாங்கினேன் இந்த பாக்ஸ் கூட சேர்ந்து இந்த கேபிள் வரல இன்கேஸ் உங்களுக்கு இந்த கேபிள் வேணும்னா நீங்கள் தனியாக தான் வாங்கணும் இல்லைனா பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு கூட போயிட்டு 3.5mm to 3.5mm ஆக்ஸ் கேபிள்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷீயோட டைமரில் ஷீஇ செம இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இன்டர்னலாக ஆல்ரெடி பேட்டரிஸ் இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக ஆன் பண்ணேன்னா எனக்கு டைமர் வந்து ஆன் ஆகுது. அண்ட் டைமருடைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனோட லோகோ டிசைன் மாதிரியே இருக்குது. செமையாக இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்கும் வேறு லெவலில் ஒரு வெப்பன் மாதிரியே இருக்குது. அண்ட் இங்கே வந்து 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேண்ட்ஸோட சிம்பிள் இருக்குது. கிட்டத்தட்ட என்ன சொல்ல இந்த டெக்ஸ்டர் எல்லாமே எனக்கு ஒரு ஸ்டாக் மேட்டோட ஃபீல் கொடுக்குது. YJ டைமரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே என்னன்னா ஒரு சாஃப்டான ஒரு ஃபீல் இருந்தது. பட் இதில் வந்து என்ன சொல்ல அந்த பிளாஸ்டிக்குடைய ஒரு கிளாசி ஃபீலிங் இருக்குது. இங்கே வந்து அந்த ஸ்டாக் மேட்டோடைய ஸ்டிக்கருடைய ஃபீலிங் இருக்குது. டைமரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே லைட்டுக்கு எல்லா டைமர்ஸில் இருக்கிற மாதிரி இது ரெட் லைட் அண்ட் இது க்ரீன் லைட். இது பவர் பட்டன், இது ரீசெட் பட்டன், இது ப்ளே அண்ட் இது சேவ் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது ப்ளே இருக்காது, இது நெக்ஸ்ட்டுக்கான பட்டன் இருக்கும்னு நினைக்கிறேன். YJ டைமரில் என்னன்னா உங்களுக்கு ரீசெட் பட்டன் இங்கே கொடுத்துருந்தாங்க அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த ஹோல் கொடுத்துருந்தாங்க, இந்த ஆக்ஸ் கேபிளுக்கான ஹோல். அண்ட் இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஸ் கேபிளுக்கான ஹோல் எதுக்குன்னா இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல CS டைமருக்கோ இல்லைனா ஒரு டைமர் டிஸ்பிளேக்கோ நீங்கள் கனெக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் YJ டைமரில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனை இங்கே கொடுத்துருந்தாங்க, இந்த சேவ் பட்டன் இங்கே கொடுத்துருந்தாங்க, ஆரோ பட்டன் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் என்னென்னா ஸ்டாக் மேட் டிசைனில் இருந்த மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேட்டில் வச்சு இதை லாக் பண்ணுறதுக்கு சம் டைமிங்ஸ் வந்து செக் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் ப்ரெஸ் பண்ணோன்னே அதே மாதிரி தான் ரெட் லைட்டுக்கும் க்ரீன் லைட்டுக்கும் ஒரு 1 செகண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அண்ட் இப்போது எடுத்தோன்னா டைமர் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் மறுபடியும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், டைம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் டைமை ரீசெட் பண்ணாமல் மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட் லைட் மட்டும் தான் எரியும், க்ரீன் லைட் எரியாது. ஸோ இன்னும் நான் ரீசெட் பண்ணிட்டு தான் இப்போ 0 வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது எந்த இடத்துலேருந்து டச் பண்ணால் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஓரத்துலலாம் சுத்தமாக சென்சார் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, இந்த சர்க்கிள் வந்தோடனே என்னென்னா எனக்கு சென்சார் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, சர்க்கிளுக்கு கொஞ்சம் வெளியே போனாலும் இல்லை. ஓகே, சர்க்கிள்குள்ளே அதாவது இந்த ஹேண்ட்ஸோட சிம்பிள் இருக்குப்பாங்க, அங்கே ஒரு சர்க்கிள் இருக்கு பாருங்க, அந்த சர்க்கிள் கிட்ட நம்ம டச் பண்ணாதான் சென்சார் ஒர்க் ஆகி டைமர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மறுபடியும் அங்கே வச்சோன்னா ஸ்டாப் ஆகுது. அண்ட் இன்னரில் பார்த்தோன்னா இன்னரில் வந்து இந்த முனை வரைக்கும் உங்களுக்கு வருது. அண்ட் ஃபிங்கர் டச் லைட்டாக ப்ரெஷர் இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து டைமர் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்போ வந்து என்னென்னா ஸ்டாக் மேட்டுடைய Gen 4 டைமரில் இருந்த ப்ராப்ளம் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டைமர் ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு ரீசெட் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா 0 வந்துடுது. இப்போ Gen 5ல் அந்த ப்ராப்ளம் இல்லை, பட் Gen 4ல் வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தது. டைமர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு என்னென்னா ஸ்டாப் பண்ணும்போது ரீசெட் அழுத்திடுவாங்க. ஸோ வந்து என்னென்னா 0 ஆகிடும். இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஸ்பீட் கியூபிங்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் பவர் பட்டன் அழுத்தினா ஆஃப் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆஃப் ஆகுது. அண்ட் ஆன் பண்ணால் கடைசியாக என்ன டைமர் வருதோ அந்த டைமிங் தான் இருக்குது. அதாவது நான் ஆஃப் பண்ணும்போது எந்த டைம் இருந்ததோ அந்த டைம் தான். அண்ட் இப்போ இந்த டைம் இருக்கும்போது நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் அதே டைம் தான் காட்டுது. சம் சால்வ்ஸ் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் குட். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் டியூரபிலிட்டி டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்ப்போம். என்னென்னா சால்வ்ஸ் பண்ணோன்னே எப்போவுமே என்னென்னா ஹார்டாக வந்து அடிப்பாங்க. அப்படி அடித்தா நமக்கு என்ன சொல்ல டைமர் வந்து நல்லா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எஸ், அண்ட் லைட்டாக டச் பண்ணி பார்ப்போம். ஓகே, சம் ப்ரெஷர் தேவைப்படுது டைமர் ஸ்டார்ட் பண்ண. ஓகே, நல்லா தான் ஒர்க் பண்ணுது. அண்ட் இன்னொரு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். என்னென்னா நான் டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டு
கை எடுக்கும் போது என்னன்னா தெரியாமல் என் கை இப்படி ஸ்லைட் ஆகிடும். ஸ்லைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஸ்டாப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமரில் கண்டிப்பாக ஆகுது. அண்ட் இப்போ நம்ம வந்து என்னன்னா இந்த சேவ் பட்டனை பற்றி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சேவ் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இங்கே டைம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளிங்க் ஆகுது. இப்போது இன்னொரு வாட்டி அழுத்தினேன்னா டைம் 1லேயே நிற்குது. ஓகே, நான் இன்னொரு வார்த்தை அழுத்தும் போது என்னன்னா டைம் 1ல் அது சேவ் ஆகிடுச்சு. இப்போது நான் நெக்ஸ்ட்டுக்கு போகணுன்னா எதுவுமே ஆக மாட்டேது. இப்போது நான் வந்து என்னென்னா ரீசெட் அழுத்துறேன். இப்போ சேவ் பட்டன் போகணுன்னா டைமர் 1 அப்படின்னு சொல்லிட்டு பிளிங்க் ஆகிட்டு. இப்போ ஆரோ பட்டன் அழுத்தினேன்னா டைம் 2ன்னு சொல்லிட்டு போகுது. அண்ட் ஆரோ பட்டன் மறுபடியும் அழுத்தினேன்னா டைம் 3ன்னு சொல்லிட்டு போகுது. அண்ட் மறுபடியும் அழுத்தினேன்னா டைம் 1க்கு போகுது. மேபி என்ன சொல்ல வெறும் YJ டைமரில் இருக்கிற மாதிரி 3 டைம்ஸ் தான் இதுலேயும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டைம் சேவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, அது YJ டைமரில் இருக்கிற மாதிரி தான். நான் சேவ் பட்டனை கிளிக் பண்ணோன்னே என்னென்னா எனக்கு 2 நம்பருக்குள்ளே பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. மறுபடியும் சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு டைம் 1ல் 0.914 டைம்ஸ் சேவ் ஆகுது. அண்ட் இப்போ ரீசெட் பட்டன் அழுதுனா எனக்கு வந்து ஹோமுக்கு போயிடுது. இப்போ மறுபடியும் ரீசெட் பண்ணால் 0க்கு வந்துடும். இப்போது 2வது டைம். அண்ட் இதை வந்து நம்ம என்னென்னா செகண்ட் டைமரில் நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். ஓகே, சேவ் ஆகிடுச்சு. இப்போ 2 வாட்டி ரீசெட் பட்டன் அழுத்தினேன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ தேர்ட் இதை சேவ் பண்ணுவோம். டைம் 1ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0.914 இருக்குது. டைம் 2ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 1.211 இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 2 இடத்துலையும் நீங்கள் சேவ் பண்ணலாம், இல்லை 3வது இடத்துலையும் போயிட்டு சேவ்னு சொல்லிட்டு சேவ் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இதை எப்படி 0 ஆக்குறதுன்னு சொல்லிட்டு தெரியலனா இப்போ இங்கே 0 இருக்கா, இப்போ டைமர் பட்டன் அழுத்தினீங்கன்னா 0க்கும் 0.914க்கும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா டைமர் 1 0க்கு ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் என்னென்னா டைம் 2க்கு போகிறதுக்கு மறுபடியும் ரீசெட் அழுத்தி இப்போது என்னென்னா டைம் 2க்கு போகணும். டைம் 2க்கு போனீங்கன்னா இதே மாதிரி தான் டைமுக்கும் 0க்கும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் 2ம் 0 ஆகிடும். இப்போ மறுபடியும் ரீசெட் பண்ணிட்டு மறுபடியும் இப்போது சேவ் பட்டன் அழுத்தினீங்கன்னா டைம் 1 பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஆரோ பட்டன் அழுத்தினீங்கன்னா டைம் 2க்கு போவோம். மறுபடியும் ஆரோ பட்டன் அழுத்தினீங்கன்னா டைம் 3க்கு போவோம். இங்கே சேவ் பண்ணிங்கன்னா இது ரீசெட் ஆகிடும். மோஸ்ட்லி என்ன சொல்ல எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு YJ டைமரில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அண்ட் நான் எக்ஸ்ட்ரா கேபிள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, இந்த எக்ஸ்ட்ரா கேபிள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் கூடவோ இல்லை ஃபோன் கூடவோ அட்டாச் பண்ணி CS டைமரோட கம்பேட்டபிளாக ஸ்டாக்மேட் டைமர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் என்ன சொல்ல இதில் இருக்கிற சிப்பும் ஸ்டாக்மேட்டில் இருக்கிற சிப்பும் வந்து டிஃப்ரெண்ட்டான சிப்ஸ். ஸோ வந்து என்னன்னா ரெண்டுமே வந்து காம்பேட்டபிள் ஆக மாட்டுது. என்னன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி நான் சொல்ல CS டைமரோட வெப்சைட்டில் அவங்க வந்து இந்த டைமரோட சிப்பை அவங்க அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேபி நான் சொல்ல அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து QiYi டைமரை வந்து அதில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மற்ற டைமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2.5mm ஜாக் இருக்கும். அந்த கம்ப்யூட்டரில் இல்லை இதில் வந்து 3.5mm ஜாக் இருக்கும். QiYi டைமரில் மட்டும் தான் 3.5mm ஜாக் இருக்குது. இவங்க மட்டும் தான் என்னன்னா நார்மல் யூஸ் பண்ணுற 3.5 to 3.5mm ஜாக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் QiYi வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கியூபை நீங்கள் எங்கேருந்து தூக்கி போட்டாலும் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஆக்சிடென்டலாக கீழே விழுந்துச்சுனாலோ எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் வந்து நிறைய பேர் நிறைய ஹார்ட் டெஸ்ட்லாம் பண்ணி வேறு லெவலில் சொதப்பி இருக்குது இந்த டைமர். பட் என்ன சொல்ல நீங்கள் ஆக்சிடென்ட்டாக டேபிள்லேருந்து ஒரு 1 மீட்டர் ஹைட்லேருந்து இல்லை ஒரு 2 மீட்டர் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணிங்கன்னா இந்த டைமருக்கு இன்னும் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நான் எதுவுமே கீழே போட்டு டெஸ்ட் பண்ண விரும்பல, பிகாஸ் இந்த டைமர் எந்த இல்லை. அண்ட் இந்த டைமரை வாங்குறது வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து தான். இந்த டைமருக்கும் YJ டைமருக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் டிஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் உள்ளே இருக்கிற சிப் வந்து டிஃபரன்ஸாக இருக்கும். ஐ திங்க் YJ டைமரில் வந்து ஸ்டாக் மேட்டில் யூஸ் பண்ணுற சிப்பே தான் யூஸ் பண்ணுறாங்க போல். மேபி என்ன சொல்ல YJ டைமர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன சொல்ல CS டைமரில் நீங்கள் டைம்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த டைமரை வச்சுக்கிட்டு CS டைமரில் எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமரை வந்து நீங்கள் ஆன் பண்ணி டைம் பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லி இந்த டைமை வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே உங்களுக்கு என்ன சொல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த டைமரை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.